வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்த வசனம் தியானிக்கின்றே. இரவும் பகலுமையா உந்த வசனம் தியானிக்கிறே. ராஜா உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. ராஜா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க எல்லாருமே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை வேளையிலே உயிர்த்தெழுந்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் போதகரே, ரபி ரபுனி, எங்கள் நடுவிலே இறங்கி வந்து பேசும். எங்கள் இருதயங்களிலே எழுதி போடும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை வார்த்தையினாலே நிரப்பும். வார்த்தையினாலே எங்களை நிரப்பும். ஒவ்வொரு உள்ளங்கள் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படட்டும். வார்த்தைகள் துணிக்கும்படியாக நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களை கரங்களை பிடித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமாம், அது விடுதலை பெற்றவங்க மட்டும் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. ரொம்ப கடினமான வேர்டு அது. அல்லேலூயா சொல்லுங்க. அது எல்லாரும் விடுதலை பெற்றவர்கள் மட்டும் சொல்லுவாங்க. ஆமாம், விடுதலை பெறாதவங்களால கையும் கொடுக்க முடியாது, வாயும் பேசாது. புரிஞ்சுக்கணும், ஓகே இவங்க இன்னும் கட்டில் இருக்காங்க. ஆமாம், பாண்டேஜ், சம் லைக் இன் எ பாண்டேஜ். ஆமாம், கட்டப்பட்டிருப்பாங்க. அப்படி அவங்க பைபிளில் வேதம் சொல்லுகிறது. ஆமாம், விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென்.
இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு கேட்க போகின்றோம். ஆமாம், இன்றைக்கு தொடர் செய்தி இன்றைக்கி இல்லை, அடுத்த வாரம் தொடர்ந்து திரும்பி அப்படியே கண்டினியூ நம்ம பண்ண போகின்றோம். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை. அதனால் இன்றைக்கி ஒரு செய்தி, புதுசாக ஒரு செய்தியை உங்கள் நடுவில் நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தால், ஏன் நாம் திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம் என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகின்றோம். அல்லேலூயா. என்ன ஆராதனை? திருவிருந்து ஆராதனை. ஆமென். இந்த திருவிருந்து ஏன் நாம் எடுக்க வேண்டும்? இது ஒரு கிறிஸ்டியானிட்டியினுடைய ஏதோ ஒரு சடங்காச்சாரமா? இது கிறிஸ்டியனா மாறிட்டா அவர்கள் கண்டிப்பாக இந்த திருவிருந்து எடுக்கணுமா? இந்த திருவிருந்தில் என்னதான் இருக்குது? இந்த திருவிருந்தை ஏன் எடுக்கணும்? இந்த திருவிருந்தை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார்? இங்கிலீஷில் ஹோலி கம்யூனியன் அப்படின்வாங்க. கம்யூனியன் அப்படின்று சொன்னால் சேர்வது, ஹோலி கம்யூனியன் அப்படின்று சொன்னால் பிரியமானவர்களே ஒன்று சேர்ந்து சாப்பிடுவது, ஒன்று சேர்ந்து கேதர் டு ஒன் பிளேஸ். அதை தான் ஹோலி கம்யூனியன். ஹோலி என்று சொன்னால் பரிசுத்தம் என்று அர்த்தம். கம்யூனியன் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேர்ந்து இந்த ராபோஜனத்தை சாப்பிடுவது தான் ஹோலி கம்யூனியன் அப்படின்னு சொல்வார்கள். இதை நாம் கவனிக்கின்ற போது இன்னொரு பேரையும் இதை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். தி லார்ட் சப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவார்கள். லார்ட் சப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எபிரேய பாஷையிலே பாஸ்ஓவர் சீடர் அப்படின்னு சொல்லுவார்கள். பாஸ்ஓவர் சீடர் அப்படின்னு கூட இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிரேக்கிய பாஷையில் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்வதற்காக எடுக்கிறதான ஒரு கம்யூனியன். யூக்ரைஸ்ட் அப்படின்வார்கள். இன் இப்ரு கிரீக்கில் யூக்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வேர்டை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதை இன்னைக்கு நாம் தமிழில் இந்த லாங்குவேஜில் இந்த லார்ட் சப்பர், ஹோலி கம்யூனியன், திருவிருந்து ஆராதனை என்ற காரியத்தை ஏன் நாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு 4 விஷயங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு போதிக்க கர்த்தரை கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைய மக்கள் திருவிருந்து எதுக்கு எடுக்கிறார்கள் என்று தெரியாமல் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்குள்ளே ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்காக தான் நிறைய மக்கள் திருவிருந்தை அவர்கள் எடுக்க வேண்டிய முறையிலே அவர்கள் எதற்காக எடுக்கிறார்கள் தெரியாமல் எடுக்கிறபடினாலே பலவீனமுள்ளவர்களாய் காணப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, நீயும் நானும் எப்படி எடுக்கணும் அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. எப்படி எடுக்கணும் அதை பற்றி பேச போகிறதில்ல. எப்படி எடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் அதை இல்லை மட்டும் இல்லை. திருவிருந்து ஆராதனை ஏன் எடுக்கிறதுனால நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அந்த காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். எத்தனை பேர் ரெடி ஆக்கிங்க? தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயங்களை கர்த்தர் இன்றைக்கு ரிவீல் பண்ண போகின்றார் உங்களுக்காக. கடந்து போலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24 இந்த 2 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாமம், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
பண்ணின பின்பு போதுங்க, இதை நினைவு கூறும்படி. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நினைவு கூறும்படி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாரை நினைவு கூற வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூறும்படி. திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் எதற்காய் கூடி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூற வேண்டும். ரிமெம்பரிங், அவரை ஞாபகப்படுத்திக் கொள்வது, அவர் செய்தவைகளை ஞாபகப்படுத்திக் கொள்வது. ஈப்ரூலே ஜக்கார் என்ற வேர்டை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஜக்கார் என்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ரிமெம்பரிங், நினைவு கூறுவது, நினைப்பது. யாரை நினைக்கணும்? இயேசு ஆண்டவரை நினைக்கணும். அல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனுடைய அமைப்பை, இந்த திருவிரு ஆராதனை பர்பஸை, அந்த திருவிருந்து ஆராதனுடைய ஒழுக்கத்தை கொரிந்தி சபைக்கு பவுலடியார் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். கொரிந்து சபையில் எப்படி அவர்கள் இந்த திருவிருந்து ஆராதனை எப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம்? யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க எத்தனை அப்பம் கிடைக்குதோ அத்தனை அப்பம் துணி சாப்பிட்டு, எவ்வளோ திராட்சை ரசம் குடிக்க முடியுதோ அவ்வளோ திராட்சை ரசம் குடிச்சு போட்டுருவது. தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பரோட்டா, திருப்பி சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ வயிறு நிறைய பிடிக்குதோ அத்தனை போடுற மாதிரி, சர்ச்சுக்கு திருவிருந்து ஆராதனைக்கு வர்ற இந்த கொரிந்திய சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னா, அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அத்தனை சாப்பிட்டு போடுறது. தோத்திரம். சாப்பிட்டு போட்டு நல்லா திராட்சை ரசம் குடிச்சு போட்டு மாற்ற அப்படியே டைட் ஆகிடுது. தோத்திரம். அல்லேலூயா. பின்னாடி வர்றவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, அப்போ இல்லை. இதை பார்த்தாரு பவுலடியார். அடடா, சாப்பிட்றதுக்கு வீடு இல்லைங்களாடா உங்களுக்கு? வீட்டில் சோறு இல்லைன்னு உங்களுக்கு எது சோறாடா? கர்த்தருடைய திருவிருந்து சோறு மாதிரி சாப்பிட்டு உட்காந்துக்கிறீங்களே அப்படின்ட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே இந்த 11ஆம் அதிகாரத்தை எழுதுகிறாரு. அதை நீங்கள் வாசிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்களா, 20ஆம் வசனத்தில் 11:20, 21 நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி, எப்படிங்களா, சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். மத்தேச்சு, அவனுக்கு வெறி பிடிச்சிச்சு சாப்பிட்டு. ஹல்லேலூயா. ஒருவன் வெறியா இருக்கிறான், ஒருவன் பசியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுவதல்லவே. கர்த்தருடைய ராபோஜனம் இப்படி பண்ணக்கூடாதுப்பா. யாருப்பா உங்களுக்கு சொன்னது? இது கொரிந்தியில் இருக்கிற சபையே. வீட்டில் பரோட்டா சாப்பிடு, வீட்டில் சப்பாத்தி சாப்பிடு. ஆமாம், 3 சாப்பிட்றவன் இருப்பான், 5 கொரிந்தியர் இருப்பான், 10 சாப்பிட்றவன் இருப்பான். அவன் கெப்பாசிட்டி. தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை வீட்டில் சாப்பிட்டுக்கோ. ஆனால் கொரிந்தியில் இருக்கிற சபையா மக்கள் எப்படி சாப்பிட்டு இருந்தாங்களா? திருவிருந்து ஆராதனையில் வச்சிருந்த யாராருக்கு எவ்வளோ இஷ்டம் வருதோ அவ்வளோ சாப்பிட்டு போடுதே. சாப்பிட்டவெல்லாம் வெறி பிடிச்சிங்கிறான், சாப்பிடாதவெல்லாம் சாப்பிட்டவன் வெறி, சாப்பிடாதவன் பசி. தோத்திரம். என்னடா எங்களுக்கு கிடைக்கல அது அப்படின்னா, ஏதோ ஒரு போஜனம் என்று சொல்லி சாப்பிட்டார்கள். இது திருவிருந்து என்று சொல்லி பவுலடியார் ஞாபகப்படுத்துகிறார். திருவிருந்து, விருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ் அப்படித்தானே இருக்கு? என்ன இருக்கு? திருவிருந்து. என்ன விருந்து? விருந்துன்னா இங்கே சிக்கன் இல்லைங்களே, மட்டன் இல்லைங்களே, அந்த விருந்து இல்லை. அது இங்கே மாம்சத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற விருந்து. அது தன் இஷ்டம்படி சாப்பிட்ற விருந்து. அது உலகத்தின் விருந்து. ஆனால் இது திருவிருந்து. ஹல்லேலூயா. ஆமாம், திருவிருந்து. சொல்லுங்கள், என்னத்துக்கு வந்துக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? திருவிருந்துக்கு வந்துக்கிறோம்.
இந்த திருவிருந்தை எப்படி சாப்பிடக்கூடாது? கொருந்தி சபையில் இருக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாது. திருவிருந்தாவே சாப்பிட்ணும். அந்த திருவிருந்தை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, நாம் தேவன் காட்டின வழியின்படி நாம் சாப்பிட வேண்டும். நம்பர் 1, இந்த திருவிருந்தை ஏன் நாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 நினைவு கூறுவது. சொல்லுங்க, என்னது? யாரை நினைவு கூறணும்? இயேசுவை நினைவு கூறணும். இயேசுவின் பிறப்பையா, இயேசுவின் அற்புதத்தையா, இயேசுவின் அடியாளத்தையா, எதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூற வேண்டும். இயேசு நமக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காக நம்மளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நம்ம மரிக்க வேண்டிய இடத்திலே, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் சாக வேண்டிய இடத்திலே அவர் செத்தார் நமக்காக. நீர் நினைக்க வேண்டும். நிறைய பேர் இந்த நினைவு இல்லாமல் திருவிருந்திலே நீங்கள் எடுத்தால் அது திருவிருந்து அல்ல. நீங்கள் கர்த்தரை நினைக்காமல், அவரை ரிமெம்பர் பண்ணாமல் நீங்கள் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு போனால் அது திருவிருந்து அல்ல. இதை எதற்காக ஆண்டவராகிய தேவன் இதை ஏன் ஏற்படுத்தினார் என்று பார்த்தால், நாம் அவரை சேரும் வரைக்கும், ஆண்டவராகிய இயேசுவை சேரும் நாட்கள் வரைக்கும் நீங்கள் அவரை நினைத்து வாழ வேண்டும் என்றதற்காக தான். அல்லேலூயா. ஏன் அவரை நினைக்க வேண்டும்? நாம் அவரை நினைக்கின்ற போது நமக்கு பாவங்கள் செய்யாதபடி நம்மளை தடுத்து நிற்கிறது. ஆல்ரெடி நீ பாவியாயிருந்த உன் பாவத்துக்கு தண்டனையை ஆண்டவராகிய இயேசு எடுத்து விட்டார். நீ மீண்டும் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த தண்டனையை இப்போ இயேசு எடுத்துக்க மாட்டாரு, நீயே அனுபவிக்கணும் என்ற பயம் நமக்குள்ளே வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இந்த திருவிருந்து ஆராதனையிலே யாரை நினைக்கணும்? இயேசுவின் பாடுகளை நினைக்கணும், இயேசுவின் மரணத்தை நினைக்கணும். இயேசு எனக்காக எத்தனை அடிகள் பட்டார். நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி இல்லாமல், அந்த நினைவே இல்லாமல், அந்த ஞாபகமே இல்லாமல், அந்த ரிமெம்பரிங் இல்லாமல் நீங்கள் ராபோஜனத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு எந்த மாத்திரத்தில் பிரயோஜனமாக இருக்காது. உங்களை தடுத்து நிற்க வேண்டும் என்றால் பாவத்துக்கும் உலகத்துக்கும், இயேசுவே உம்மை நினைக்கிறேன், இயேசுவை நினைக்க வேண்டும். அதை வாங்கின்ற போது இது வெறும் அப்பம் அல்ல, எனக்காக பிற்கப்பட்ட சரீரம், எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம், பாவமே இல்லாத இந்த சரீரம், பாவி ஆகிய இந்த சரீரத்தை மீட்டெடுக்கும்படியாக அந்த அப்பத்தை வாங்கி கொள்ளும் போது, ஐயோ இப்படி நான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், எனக்காக என் இயேசு அடிக்கப்பட்டார், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சரீரம் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது, இந்த இயேசு தான் எனக்காக சிலுவையை சுமந்தார் என்ற நினைவில் நீங்கள் எடுக்கின்ற போது உங்கள் சிந்தனை மாறும். உங்களுக்குள்ளே வருகின்ற பாவ சிந்தனை, உங்களுக்குள்ளே வருகின்ற உலக ஆசைகள், உங்களை இழுக்கின்றதான பாவ காரியங்கள் கர்த்தரை சிலுவையை நினைக்க 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 உங்களை மாற்றிவிடும். உள்ளாந்த மனிதனை மாற்றிவிடும். பாவ சிந்தனை எல்லாம் மாற்றிவிடும். இது ஏதோ ஒரு கிறிஸ்டியனுடைய ட்ரெடிஷன் அப்படின்னு எடுக்கிறாங்க நிறைய பேர் பாருங்களா. ராபோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் லைனில் போய் எடுத்துக்கிறாங்க. தோத்திரம் ஆயத்தமே இருக்காது. ஐயர் கொடுத்துனே இருப்பார், பாஸ்டர் கொடுத்துனே இருப்பார். ஒரு சில சபைகளில் அம்மா நேற்று வரைக்கும் தண்ணி அடிச்சுன்னு தான் இருப்பான். ராபோஜனத்துக்குள்ளே அன்றைக்கி நல்லா குளிச்சு விட்டு நல்லா சூப்பராக போயிட்டு ராபோஜனம் எடுப்பான். அது வரைக்கும் உலகத்தில் இருப்பான். கவனிங்க, ராபோஜனம் எப்படி ஆனால் நீங்கள் வந்துடக்கூடாது. ராபோஜனம் கவனம் முழுவதும் ஜீசஸ் மேல் இருக்கணும்.
பக்கத்தில் மேலே கூட இருக்கக்கூடாது, பாஸ்டர் மேலே இருக்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. உங்களுடைய நினைவெல்லாம், உங்கள் சிந்தையெல்லாம், உங்கள் எண்ணம் எல்லாம் இயேசுவை நினைக்கணும், இயேசுவை நினைக்கணும். ரிமெம்பரிங், இயேசுவை நீங்கள் நினைத்து எடுக்கிறீங்களே, அதுதான் திருவிருந்து, ராபோச்சனம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்போ முதல் இது என்னத்துக்காக எடுக்கணும் சொல்லுங்கள்? நினைவு கூறுதல். சொல்லுங்கள், யாரை? இயேசுவை நினைவு கூறுதலுக்காக என்ன எடுக்கணும்? ஆமாம், நிறைய பேர் எடுக்கிறது இல்லை பாருங்கள். நிறைய பேர் எஸ்கேப், திருவிருந்து ஆராதனைக்கு இருக்க மாட்டாங்க, எஸ்கேப். காரணம் என்னென்னா, நான் இன்னும் சரியாகலை, நான் இன்னும் கரெக்டாகலை, நான் இன்னும் ஆயத்தமாகலை, நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, திருவிருந்துக்கு வரதில்லை, எஸ்கேப் இல்லாமல் ஓடிடுறாங்க. நிறைய பேர் ஆயத்தம் இல்லாமல் வர்றாங்க. கவனிங்க பிரியமானவங்களே, திருவிருந்து இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் பாடுகளை நினைவு கூறுவதற்காக எடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதை எடுக்கின்ற போது உங்கள் மனதெல்லாம் உடையணும். இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார். எப்போ உங்கள் உள்ளமெல்லாம் உடைகிறதோ உன்னை கர்த்தர் புது மனுஷனாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. அப்படி எடுக்கிறோம் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உண்மையாக சொல்லுங்கள். சும்மா நேர லைனில் வந்து டப்புக்குன்னு வாங்கிட்டு போயினே இருக்கிறது, அவ்வளோதான். சோத்திரம் பண்ணி சாப்பிட சோத்திரம் கூட சொல்ல மாட்டான், லாபம் முடிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாங்க, ஒரு துண்டு உங்களுக்காக. எதுக்காகனா, நீங்கள் ரிமெம்பரிங், கர்த்தரை நினைப்பதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பிரதர்? எத்தனை பேர் நினைத்து எடுக்கிறீங்க? அப்படி நீங்கள் எடுக்காவிட்டால் அது திருவிருந்து ஆராதனை இல்லை. நினைக்கணும், இயேசுவை நினைக்கணும், உங்கள் மைண்டில் அவரை கொண்டு வரணும். சிலுவை நினைக்கின்ற போது அவர் உங்களை நினைப்பார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அவரை நினைச்சா அவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆமாம், அப்போ கூட பாட்டுங்க, உன் நினைப்பாவே. என்னது பாட்டு? ஏன் நினைப்பாவே. ஆமாம், நிறைய பேர் நினைப்பாவே அப்படின்னு எங்கெங்கன்னு நினச்சின்னு பாடிக்குவாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை உயிரோட்டமாக ஆராதிச்சுருந்தா அவங்க அங்கே பார்த்துன்னு நினைப்பாவே அப்படி எங்கோ நினைச்சுன்னு. ஆமாம், அவரை நினைக்கணும். ரிமெம்பரிங் காட், அவரை நினைக்கணும். அப்படியே உரோட்டமாக எல்லாம் கண்களை மூடி நம் மைண்டெல்லாம் அவரால் நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அதனால் முதலாவது என்னது? நினைவு கூறுதல். சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சி நினைவு கூறுதல். யாரை? இயேசுவை. லூக்கா 22:19 கூட ஆண்டவராகிய இயேசு அந்த திருவிருந்தை கொடுக்கின்ற போது இதை ரிமெம்பர் பண்ணுகிறார். மீண்டும் ஒரு விசை. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. யாரை நினைவு கூறும்படி? இயேசுவை. இது இயேசுவை நினைவு கூறுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு திருவிருந்து ஆராதனை. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் நினைவு கூறணுமா? நாங்கள் டெய்லி நினைவு கூறுறோமே இயேசுவை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளிருந்து எழும்பலாம். நிச்சயமாக டெய்லியும் நினைவு கூறணும். இன்றைக்கி விசேஷமாய் நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆமென். சிலுவையின் பாடுகளை நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கீங்க? சோத்திரம் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கூட என்ன பண்ணார்? தேங்க்ஸ் கிவிங். சோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார்.
நீங்களும் அதை வாங்கி கொண்டு சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சோத்திரம் சோத்திரம் சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணிடணும்? நீங்கள் வாயிலே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லிகிட்டே நீங்கள் சாப்பிடணும். அதை செய்வதற்காக தான் இந்த திருவிருந்து ஆராதனை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது நாம் வாசிக்கலாம் வேகமாக. ரெண்டாவது காரியத்துக்கு நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், அதில் 26ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் திரும்பி வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது திருவிருந்து ஆராதனையிலே யாருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க? இயேசுவின் மரணம். இயேசு மரணம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. இயேசு இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் பாடுபட்டு சிலுவையை சுமந்து அவர் நமக்காக உலகத்துக்காக மரிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இயேசு மரிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும் உலகம்? இயேசு மரிக்காவிட்டால் உலகத்தில் ஒரு மனுஷனும் நீதிமானாய் மாறி இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மாறி இருக்க முடியுமா? இயேசு மரிக்காவிட்டால் பரிசுத்தமாய் இருக்க முடியுமா? இயேசு மரிக்காவிட்டால் நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரம் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் மரணம் உலகத்திற்கு ஒரு விடுதலை. இயேசுவின் மரணம் உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பு. இயேசுவின் மரணம் மனுஷனை ரட்சித்து பரலோகத்திற்கு வழிகாட்டினது. அதற்கு முன்பாக மரணத்திற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். மரணம் என்றால் ஒரு பயம்தான். மரணம் எந்த மனுஷனுக்கும் பயமுறுத்துகிற ஒரு பயம், மரணத்தை குறித்த ஒரு கேள்வி. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர்கள் அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. அதனால் ஒருவேளை எழுதியிருக்கலாம், ஒருவர் வரப்போகிறார், மரணத்தையே ஜெயிக்க போகிறார், மரணத்தையே வென்ற போகிறார் என்று பழைய ஏற்பாடிலே தீர்க்க தரிசனங்களிலே சொல்லியிருக்கலாம், ஜனங்கள் வாசித்திருக்கலாம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடக்கலை. பழைய ஏற்பாடில் இருக்கிறவங்களும் பயந்து கொண்டிருந்தார்கள், உலகத்தில் இருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். மரணம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இயேசு ஏன் மரித்தார் என்று சொன்னால் மரணத்தை வெல்லுவதற்காக தான் அவர் மரித்தார். மரணத்தின் மேல் வெட்டி சீர்வதற்காக தான் கர்த்தர் மரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் 55ஆம் வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் போதுங்க. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணம்
விழுங்கப்பட்டது, விழுங்கப்பட்டது. சொல்லுங்க, மரணம் என்னாச்சுங்க? யாருங்க மரணத்தை விழுங்கினது? யார் மரணத்தை ஜெயித்தது? ஆமாம், உலகத்தில் மரணத்தை ஜெயித்தது இயேசு மட்டும்தான். வேற எந்த மனுஷனும் மரணத்தை ஜெயிக்கவில்லை, ஜெயிக்க முடியாது. உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லுகிற யாருமே மரணத்தை ஜெயிக்க அவர்களால் முடியவில்லை. மரணத்துக்கு முன்னாடி அவர்களும் நின்று ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்ன? மரணத்தை ஜெயிக்க அவர்களால் முடியாது. இந்த உலகத்தில் மரணத்தை வென்றவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் எதுக்கு மரித்தார், எதுக்கு உயர்ந்தார், எதுக்கு எழுந்தார் தெரிஞ்சுக்கணும். இயேசு எதுக்கு மரித்தார், இயேசு எதுக்கு உயிர்த்தெழுந்தார்? இந்த 2 வசனத்தை நம்ம பார்க்கின்ற போது அவர் மரித்த ஒரு நோக்கம் உண்டு, அவர் எழுந்த ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் மரித்தார், ஏன் எழுந்தார் என்று சொன்னால், இந்த மரணம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது உலகத்திற்கே. அதனால் இந்த மரண கேள்விக்குறியாக இருந்த அந்த கேள்விக்கு பதில் இயேசுதான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் மரணத்தை விளைந்து எழுந்து கொள்ள முடியும் என்று உலகம் கேள்வி போட்டு கொண்டிருந்த உலகத்திற்கு ஒரு பதிலை கொடுத்த வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. ஏன் மரிக்கணும் ஆண்டவர் ஆகிய இயேசு? நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இப்போ பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சிட்டு நாம் கடந்து செல்லலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஏனெனில் எங்கே மரண சாசனம் உண்டோ, எங்கே மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மரண சாசனத்தை எழுதினவருடைய மரணம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. மரண சாசனத்தை எழுதினவர் யாருங்க? சொல்ல மாட்டீங்களே. அன்னைக்கு ஏதேனிலே நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளிலே சாவீர்கள். மரண சாசனம். அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்டால், என் கட்டளை மீறினால், கர்த்தர் சொல்லியிருந்தார், மரண சாசனம் எழுதப்பட்டது. மரண சாசனம் என்ன ஆகப்பட்டது? எழுதப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் மரணம் வந்துச்சு. அப்போ மரண சாசனத்தை எழுதினவருடைய மரணம் என்ன ஆகணும்? இப்போ மரித்தவனை உயிர் பிழைக்கணும்னா யார் மரிக்கணும்? மரண சாசனத்தை எழுதினவர் மரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உலகத்திலே இயேசு தான் தெய்வம் என்று தைரியமாய் நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க, இயேசு தான் தெரிவிக்கணும். அப்போ நீங்கள் திருவிருந்தில் வருகின்ற போது நீங்கள் சொல்லணும், அக்கா எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி திருவிருந்து ஆராதனைக்கா, திருவிருந்து எடுத்துகிட்டு வந்தேன். திருவிருந்துன்னா இது. திருவிருந்து எதுக்காக எடுக்கிறோம் தெரியுமா? இந்த திருவிருந்து ஆராதனை வச்சியே இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. அதில் 2வது பாயிண்ட்டு, அவருடைய மரணத்தை நீர் அறிவிக்கிறீர்கள். மரணத்தை அறிவிக்கிறீர்கள். இயேசு மரித்தார் என்று ஒரு சிலர் ஒத்துக்கிறதில்ல. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுவது இயேசு தெய்வம் மட்டும்தான் முடியும். அதனால் மரித்தார் அப்படின்னு ஒத்துக்கினா உயிர்த்தெழுந்தாருன்னு ஒத்துக்கணும். அதனால் மரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி எஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல உலகத்தில் இருக்கிறவெல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணுறான். கவனிங்க, இயேசு மரிக்கல அப்படின்னா ஒரு மனுஷனும் நீதிமானாய் மாற்றிருக்க முடியாது. அல்லேலூயா.
ஆமாங்க, மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர் யாரு? இயேசு. எதுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? உன்னையும் என்னை நீதிமான்களாய் மாற்றும்படி. அவர் வந்தவர், அடிக்கப்பட்டவர், இரத்த சிந்தினவர், மரிச்சவர், உயிரோட எலும்புலன்னா அவர் உயிரோட எலும்புலன்னா இயேசுவும் பொய்யாயிட்டிருப்பார். அல்ல சொல்ல மாட்டீங்களா? மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு இருந்திருக்காது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அது பவுல் விலக்கி கொடுக்கிறதை பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் அற்புதமாய் விலக்கி கொடுக்கிறார். 12ஆம் வசனம் தொடங்கி, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரில் உயிர்த்தெழுதலை என்று. நீங்க வாசிங்க சிஸ்டர். ஒரு சில வேர்ட்ஸை நீங்க தமிழ் படிக்கிற சகோதரிக்கு லைவ் போயிட்டு இருக்கு, நீங்க சரியா வாசிக்கணும். ஒரு வேர்டு மிஸ் ஆகக்கூடாது. 2 சகோதரி சொல்றேன், நீங்க கரெக்டா வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? வாசிங்க. மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கல. உயிர்த்தெழுதலே இல்லன்னா கிறிஸ்து எழுந்திருக்க முடியாது. இல்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டீங்களோ? கிறிஸ்து எலும்புலன்னா பிரசங்கம், கிறிஸ்டியானிட்டி, விசுவாசம் எல்லாம் பொய் ஆகிடும். அப்படி பொய் ஆக்கிறதுக்காக தான் பிசாசு ஜனங்களும் இயேசுவின் மரணம் இல்லை, எழுஞ்சிக்கல அப்படின்னு சொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆனால் நிரூபிக்க ஒத்தனாலும் முடியல. இயேசு மரிச்சார் என்று நிரூபிக்கப்பட்டது, சயின்டிஃபிக்கலி நிரூபிக்கப்பட்டது, ப்ராஃபட்டிக்கலி நிரூபிக்கப்பட்டது, ஆர்கியாலஜிக்கலி நிரூபிக்கப்பட்டது. என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்குதோ, ப்ரூஃப்ஸ் இருக்குதோ, அத்தனை விதமாக இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார் என்று நிரூபிக்கப்பட்ட இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ஒரிஜினல் தெய்வம். அப்போ ஒரிஜினல் நம்ம பிடிச்சிட்டோம்னா இதெல்லாம் டூப்ளிகேட் தானே. தோத்ரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, உலகத்தில் இருக்கிறது அத்தனையும் டூப்ளிகேட். இயேசு மட்டும்தான் ஒரிஜினல். இஸ் a living God. உயிர்த்தெழுந்தவர், resurrection God. மரணத்தை வென்றவர் இயேசு மட்டும்தான். அவன் சொல்ல மாட்டீங்களோ? தைரியமாய் பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இரட்சிப்பினுடைய ஊர்ட்டே உயிர்த்தெழுதல் தானே. அவர் நமக்காய் மரித்தார் என்றும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் ரட்சிப்பு. நிறைய பேர் வாழ்க்கையிலே இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள்.
ஆமாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தில் அதுதானே சொல்லுகிறது. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். 10ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் வாசிக்கின்ற போது 9-10 வசனங்களிலே, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிச்சிருக்கிறீங்க? ஆமாம், உலகத்தில் இயேசுக்கும் மட்டும் இருக்கிற எவிடன்ஸுங்க இது. உன்னை யாருக்குமே கிடையாது பிரதர், யாருக்குமே கிடையாது சிஸ்டர். தைரியமாய் சொல்லு. இதை நீ சொன்னா அதிரி என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அதிரி போவாங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்களே இன்வால்மெண்ட் ஆகி சொல்லலாம். இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் திருவிருந்து நடந்துச்சுக்கா. திருவிருந்து என்று சொன்னால் இதுக்கா, இதை நாங்கள் இதுக்காக எடுக்கிறோம். திருவிருந்தில் இயேசுவை நினைவு கூறுகிறோம். எதுக்கு நினைவு கூறணும்? அவர் பாடுகள் இப்படியெல்லாம் பட்டாரு எனக்காக, உனக்காக கூடக்க அப்படின்னு சொல்லணும். அவர் மரிச்சாரு, அவர் அடக்கம் பண்ணாங்க. அவர் மரணம் உலகத்துக்காக தான், அவருடைய மரணம் நமக்காக தான், நம்மளை மீட்டு கொள்ளுவதற்காக தான் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லுகின்ற போது திருப்பி என்ன நடந்துச்சு? இயேசுவை சிலுவையில் போட்டாங்க. ஆமாம்மா, சொல்லு நல்லது. இது இயேசுப்பா வடிச்சிட்டாங்க. அம்மா ரொம்ப அது வேதனையாக சொல்லணும். இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்கக்கா. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு ஏஞ்சிட்டாருக்கா அவரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தெரியுமாக்கா உங்களுக்கு? இயேசப்பா மரணத்தையே ஜெயித்து கலரை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோட எழுப்பி வந்தாருக்கா. உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர் யாருன்னா இருக்கிறாங்களாக்கா? சொல்லுங்க. ஆமாம், நல்லா சொல்லுறாரு. சொல்லுங்க, யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேளுங்க. அவங்கள எல்லாம் சொல்லிட்டு தெரியல எங்களுக்கு. ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. யாருன்னா கேளுங்க, எந்த புத்தகனை படிங்க. மரணத்தை ஜெயித்தவர் ஒருவர் தான், அவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ 2வது காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஐயா, திருவிருந்து ஆராதனை, ஹோலி கம்யூனியன், லார்ட் சப்பர் என்று சொல்லுகிறதான இந்த இயேசுவின் அப்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற அனைவரும் தெரிஞ்சுக்கணும். முதலாவது, இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும்படியாக இந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம். 2வது, இயேசுவின் மரணத்தை அறிவிக்கும்படி எடுக்கணும். நீ இயேசுவை மரணத்தை அறிவிக்காமல் இருக்கிற, இயேசுவின் மரணத்தை அறிவி, இயேசுவின் உயிர்த்தெழுதல் அறிவி, அநேகருக்கு ரட்சிக்கப்படுவார்கள். வேற யாரையும் அறிவிக்க தேவையில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சிலுவையை பற்றியே பிரசங்கம் பண்ணினேன் என்று சொல்றாரு. ஆமாம், வேற எதுவும் நான் பண்ணலன்றாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியன் சாப்டர் 1 எல்லாம் எடுத்து பாருங்களா. நான் சிலுவையை பற்றியே மட்டுமே உபதேசித்தேன், பேசுகிறேன். 17ஆம் வசனம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி, இன்னொருத்தர் கூட வாசிங்க, 17 தான். சிலுவை பற்றிய உபதேசம். அம்மா 17 வாசிங்க. நானா பிரசங்கியார் நீங்களா பிரசங்கியார்? அம்மா நானா பிரசங்கியார் நீங்களா பிரசங்கியார்? ஆமா. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 அது உங்களுக்கு மனப்பாடமான வார்த்தை, அதை மனப்பாடமாக சொல்லுவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியுமே, ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? சிலுவன்றதுக்குள்ளே நீங்கள் 18 தான் தெரியும், 17 கூட சிலுவை பற்றி இருக்குன்னு தெரியாது.
அதான் எனக்கு சொல்கிறீங்க நீங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், கரெக்டு தான், நீங்கள் சொன்ன தவறு இல்லை, கரெக்டு தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நான் அப்படி படிக்கிறவன் அல்லவே, நோண்டி நோண்டி படிக்கிறவன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொரு வசனத்தை கூர்ந்து கவனித்து படிக்கிறவன். இங்கே வந்து பிரசங்கத்துக்கு வந்து நிற்கிற மேடையில் ஏதோ ஒன்று ரெஃபரன்ஸை எழுதிட்டு வந்து நிற்கிறவன் கிடையாது. ஆமாம், அதனுடைய பேக்ரவுண்டு படிப்பேன், அது ஹிஸ்டாரிக்கலாக படிப்பேன், அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் படிப்பேன். சும்மா கதை ஒரு பிரசங்கியார் இல்லை நான். அம்மா வேதத்தில் ஆணித்தரமாக பிரசங்கிக்கிறவன், ஒத்தனுக்கும் பயப்பட மாட்டேன். எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கு. நான் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். சும்மா லைட்டாக எடுத்துக்க மாட்டேன், சீரியஸாக எடுத்துக்குவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெரி சீரியஸ். வேதத்தை தௌரா படிக்கனா ஒத்துக்க மாட்டேன், வேதத்தை தௌரா புரிஞ்சுக்கனா ஒத்துக்க மாட்டேன். வேதம் கர்த்தருடைய ஆவினால் அருளப்பட்டது. இதை படிக்கிறவன் புரியாமல் முட்டாளுங்க இருக்கிறாங்க, படிக்கிறதுல புரியாத முட்டாளுங்க. பைபிள் வந்து ஒரு துல்லிய வார்த்தையில் கூட தவறு இல்லை. வேதம் தேவாவினால் அருளப்பட்டது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ பவுல் அடியார் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிலுவை பற்றியே பேசுகிறேன், சிலுவையை பற்றியே பேசுகிறேன். இன்னைக்கு விசுவாசிகள் பேசணும், இன்னைக்கு வெளியே இருக்கிறவர்கள் பேசணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசணும். என்னத்தை பேசணும்? இயேசுவின் மரணத்தை பற்றி பேசு. உலகத்தில் யாருமே செய்யாததை இயேசு செய்திருக்கிறார். இயேசு மரணத்தை வென்றார், இயேசு மரணத்திலிருந்து ஜெயித்தார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. ஆமாம், திருவிருந்து ஆராதனை எதுக்கு எடுக்கணும்? கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்கள் இந்த 2 வேர்டு. பக்கத்தில் கைப்பிடிங்க பிரதர். திருவிருந்து ஆராதனை எதுக்கு எடுக்கணும்? இயேசுவை நினைவு கூறுவதற்கு. சொல்லுங்க இந்த வார்த்தை, இயேசுவை நினைவு கூறுவதற்காக. 2வது, இயேசுவின் மரணத்தை பிரசங்கிப்பதற்காக, மரணத்தை சொல்றதுக்காக. நீங்க சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னும் விக்கிர இருக்காங்க ஜனங்க, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஜனங்க, இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காங்க ஜனங்க. சபையே, நீ அமர்ந்து கொண்டு வார்த்தை கேட்கிற சபையே, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாயிட்டீங்க இப்போ? ஆமாம், இயேசு மரணத்தை சொல்கிறீங்களோ? அம்மா, சவால் பண்ணி சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, தயங்காம பயப்படாம சொல்லுங்க. இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடர்கள் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடர் செவிடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. கரங்களை தட்டி எல்லாருமே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர்.
அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்று மாறாதவர். மூன்றாவது தலைப்பு, வேகமாய் கடந்து போலாம். திருவிருந்து ஆராதனை ஏன் எடுக்கணும்? மூன்றாவது காரியம் வேதத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இதிலே ஒரு வசனம் வருகிறது, இது ஒரு புதிய உடன்படிக்கை. சொல்லுங்க, என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. புது உடன்படிக்கை. தெலுங்கிலே கிரோத்த நிபந்தனா, உடன்படிக்கை. சொல்லுங்க, என்னது? கோவனன்ட், ஒப்பந்தம். ஒரு உடன்படிக்கை. நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கையை எங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்தா திருமணத்திற்கு முன்னாடி செய்வாங்க. திருமணத்திற்கு முன்னாடி செய்கிறதை என்ன சொல்லுவோம்? உடன்படிக்கை. அது என்ன சொல்லுவோம்? என்னதை சொல்கிறோம் அந்த செர்மனிக்கு? நிச்சயதார்த்தம். சொல்லுங்க, நிச்சயதார்த்தம். ஹல்லேலூயா. நிச்சயதார்த்தம், பெற்றத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றத்தாளில் யார் யார் உடன்படிக்கை பண்ணுறாங்க? மாப்பிள்ளை பொண்ணு. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? கல்யாணம் பண்ணாத மாதிரி உக்காந்துக்கிறீங்களே. எல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்லாம் பெற்று போட்டு சோத்திரம். என்கேஜ்மெண்ட் பண்ணலையோ நீங்கள்? ஓடி போயிட்டு பண்ணிட்டீங்களா என்கேஜ்மெண்ட்டில்? ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, பெண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கை அடையாளம் தான் மோந்திரம், அந்த பலகாரங்கள், துணி, வெகுமதிகள், எல்லாமே ஜனங்கள் எல்லாமே உடன்படிக்கை. ஆமென். என்ன உடன்படிக்கை? இது வரைக்கும் யூ ஆர் எ பேச்சுலர், ஐ ஆம் ஏ பேச்சுலர். ஆமென். ஸ்பின்டர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், லேடிஸை வந்து ஸ்பின்டர் அப்படின்வாங்க, பிரதர்ஸை வந்து பேச்சுலர் அப்படின்வாங்க. அந்த 2 வேர்டு பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தனித்தனியாக இருந்தோம், இப்போ என்ன போகிறோம்? ஒன்றாக போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் உன்னுடைய மனைவியாக இருப்பதற்கு நான் உடன்படுறேன். நீ கணவராக இருக்கிறதுக்கு நீ உடன் பண்ணோம். எஸ், அவங்களுடைய மைண்டில் இருக்கிறத, அவங்களுடைய என்னது அந்த ஒப்பந்தத்தை எல்லா ஜனங்க மத்தியில் தெரிவிக்கிறது தான் ஒப்பந்தம், நிச்சயதார்த்தம். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? இப்போதே புரிஞ்சிச்சா? உங்களுக்கு தெரியுமா அந்த நிச்சயதார்த்தத்தை, அந்த கல்யாணத்தை ஆண்டவர் எதுக்கு வச்சாருன்னா, ரட்சிக்கப்படுறவங்க அத்தனை பேரும் இயேசுவோட நிச்சயிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக ரட்சிக்கப்படுன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை திருமணம் பண்ணுவதற்கு இயேசுவை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கொள்வது தான், அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் வேகமாக எடுத்து இந்த ஒப்பந்தத்தை, நிபந்தனா அப்படின்ற வேர்டை உங்களுக்கு புரியும்படிக்காக இந்த வார்த்தைகளை நான் படிக்க சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரே புருஷனுக்காக பரிசுத்த கன்னிகையாக ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒப்பு கொடுத்தது தான் உடன்படிக்கை.
தெலுங்கில் போட்டிருக்கு பிரதானமு చేసి తిని. ஆமென். என்னது பிரதானம்? கோனாப்பள்ளியில் இந்த செய்தியை தான் கொடுக்கணும் கடைசியிலன்னு பார்த்தேன் நான். அதுக்குள்ளே நேரம் போச்சுங்க, கன்க்ளூஷன் இல்லாமவே முடித்தோம் அன்னைக்கு. எஸ், ஆமாம் பிரியமானவங்களே, நிறைய பேருக்கு தெரியாது இது. ஏதோ வர்றோம் போகிறோம், சர்ச்சுக்கு வந்து போகிறதில்ல. நீ கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டா நீ எதுக்குள்ளே வர்றன்னா உடன்படிக்கைக்குள்ளே வர்ற. சொல்லுங்கள், எதுக்குள்ளே வர்ற? உடன்படிக்கைக்குள்ளே. யாருடைய உடன்படிக்கைக்குள்ளே? இயேசுவின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. சொல்லுங்கள், என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை ரெண்டு இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு உடன்படிக்கை, ரெண்டாவது புதிய ஏற்பாடின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கை அவர்கள் உடைத்து போட்டார்கள். உடன்படிக்கை என்ற என்ன அர்த்தம்? நான் உன் தேவன், நீங்கள் என் ஜனம். அதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. எப்படி? இப்போ அவர் தேவன் இருக்கின்ற போது இந்த ஜனம் அவரை தவிர வேற யாரையும் தேவன் என்று வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினாங்கன்னா அவங்க எதுலேருந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் பாரு. நீ எனக்கு தான் மனைவி, வேற எவனுக்கும் மனைவி இல்லை அப்படின்னு உடன்படிக்கை பண்ணின்னு கல்யாணம் பண்ணின்னு உன்னை விட்டுட்டு உன்னத்தை நான் பார்த்துச்சுன்னா என்னத்துலேருந்து போச்சு வெளியே? ஹலோ, உங்கள் உடன்படிக்கை உங்களுக்கு தெரில, முழிச்சுன்னுக்குறங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியது வந்துச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை ஆண்டவர் எங்கே பண்ணுறாருன்னா, முதல்ல சீனாய் மலைக்கு அருகிலே பண்ணுறாரு. சீனாய் மலையிலே மோசே ஏறி போகிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடு உடன்படிக்கை. மோசே சீனாய் மலைக்கு 40 இரவு 40 பகல் அங்கே இருக்க போகிறார் ஆண்டவரோடு. அதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்போம், அவருக்கே கீழ்ப்படிவோம், அவரையே தேவனாய் கொண்டிருப்போம், அவரை தவிர வேறு தேவன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஜனங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா உடன்பட்டாங்க ஆண்டவரோடு. மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, என் ஜனம் உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டாங்க ஆண்டவரேன்னு ரொம்ப ஜோஸாக சொல்கிறாரு மோசே கூட. ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுதான் நிச்சயதார்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி உடன்பாடுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ மோசேவை ஆண்டவர் கூப்பிட்டார் மேலே. மோசே மோசே வா வா, ஏறி வா மலைக்கு. ஆமாம், போனார் மோசே. 40 ராத்திரி 40 இரவு சீனாய் மலையில் ஆண்டவரோடு உறவாடி பேசி கொண்டிருக்கிறார். மோசே வரல இறங்கி, மோசே வரல இறங்கி. ஆமாம், அப்போ மோசே அண்ணன் இருக்கிறான் ஆரோன். ஆரோன் கிட்ட போய் ஜனங்க கேட்குறாங்க, உங்கள் தம்பி என்ன ஆட்டானோ, செத்துட்டானோ தெரில, உங்கள் தம்பின்னு வரப்போக மாட்டான், வரமாட்டான், எங்களை யார் நடத்துவாங்க, நடுவில் விட்டு போட்டானே, இங்கே இப்படி எகிப்தியலும் இல்லை, இப்படி கானானுக்கும் போல நடுவில் விட்டு போட்டானே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது ஆரோன் பயப்படுறான். இவங்க கொன்று போகிறாங்க, என்ன கல் எரிச்சு கொன்றுவாங்களேனவோ, என்ன நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம உயிர் தப்பிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி, உங்கள் கைத்தில் இருக்கிறது, உங்கள் மூக்கில் இருக்கிறது, ஆமாம் உங்கள் உடம்புல போட்டுனுக்கிறீங்களே நகைலாம் எடுத்துன்னு வாங்க அப்படின்னா. ஆமாம், நகை கொடுப்பாங்களா இப்போ இருக்கிற காஸ்ட்டில்? நம்ம கேட்டா தோத்துரும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆரோன் கேட்ட உடனே எல்லா நகைகளெல்லாம் ஆரோன் கையில் கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தாங்களா? கொடுத்த உடனே ஒரு காளை கன்றுக்குட்டியை பண்ணிட்டான். என்னத்தை பண்ணிட்டான்? கணுக்குட்டி. ஆமாம், நல்லா சொல்லிக்கிறாரு. கன்றுக்குட்டினா தெரிய மாட்டேங்குது, கணுக்குட்டினா தெரியுது. தோத்துரும். அல்லேலூயா. ஆமாங்க, கணுக்குட்டி பண்ணிட்டு, ஆமாம் அதுவும் அது என்ன கோல்டில் பண்ணிட்டாங்க, கோல்டு கணுக்குட்டி. கணுக்குட்டியை பண்ணிட்டு, ஏய் இதுதானா உங்கள் தெய்வம் அப்படின்ட்டான். இதுதானா உங்கள் தெய்வம் அப்படின்ட்டா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கணுக்குட்டியை அப்படியே நல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் தோல் மேலே தூக்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். தோத்திரம். அல்லேலூயா. அங்கோட போயிருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாம் டெம்பிள் மேலே கண்ணுக்குட்டி. ஆரோன் உருவாக்கின கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மடையாக வேலை பண்ணிட்டான். அன்னைக்கு பண்ண கண்ணுக்குட்டி இன்னைக்கு எங்கே உக்காந்துக்குதுங்க? எல்லாம் கோயிலில் உக்காந்துக்குது. இன்னைக்கு எல்லாம் கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறான், இன்றைக்கி பூஜை பண்ணுறான்.
தோத்துறோம். அல்லேலூயா. பொட்டு வைக்கிறான், அதுக்கிட்ட போய் என்ன பண்ணுறான், அது மூத்திரத்தை குடிக்கிறான், அது சாணியோடு சாப்பிட்ருவான். சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. அறிவில்லாத ஜனம், இஸ்ரேல் ஜனம் பார்த்தீங்களா, யாரும் தெய்வம், கணுக்குட்டி தெய்வம்னு சொல்லி குடிக்கிறதும் ஆடுறதும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு திருவிழாவே நடந்தது அங்கே தான்வா, ஜாத்திரை நடந்தது அங்கே தான். அதை காப்பி அடிச்சு தான் இன்றைக்கி எல்லாம் ஜாத்திரை நடக்குது. கடவுள் பக்தியிலே பண்ணுறதுக்கு இல்லைங்க, தண்ணி அடித்து போதையிலே அப்படியே ஆடி ஆடி அப்படியே ரொம்ப மத்து நை, அதுக்காக தான் எல்லாம் ஜாத்திரை நடக்கிறது. உங்களுக்கு தெரியுமா விஷயம்? ஆமாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ மோசே 40 நாள் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே மோசே உடன்படிக்கை பண்ண உன் ஜனம் கெட்டு போய்க்கிறாங்க, வா போ, இறங்கி போ. ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு மேலே இந்த மோசேக்கு தெரில, கீழே இறங்கி வர்றான். பார்த்தா எல்லாரும் கணுக்குட்டி எடுத்துன்னு எல்லாம் நிற்கிறானுங்க. மோசேக்கு வெறி கோபம் வந்துச்சு. உடைங்கடா அந்த கணுக்குட்டியை, உடைங்கடா தூள் தூளா அப்படின்னு நெருப்பில் போட்டு சுட்டு உடைச்சி பொடி ஆக்கினாரு. தண்ணியில் கலக்குங்கடா, தண்ணியில் கலக்கி குடிக்க வைங்கடா சாப்பிட்டோம் அப்படின்னு தண்ணியில் கலக்கி குடிக்க வச்சாரு. 3000 பேர் செத்தாங்க. எத்தனாயிரம் பேர்? அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு இங்கே? உடன்படிக்கை. இப்போ உடன்படிக்கை என்ன தெரியுமா? நீ தான் தேவன், உன்னை தவிர வேற தேவன். அப்போ லைஃப் லாங்கா அந்த உடன்படிக்கையிலேருந்து என்ன ஆகக்கூடாது, அதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அதில் அவங்க என்ன ஆயிட்டாங்க? மீறிட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாடின் உடன்படிக்கையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமாங்க. அதுக்காக தான் பழைய ஏற்பாடு ஃபர்ஸ்ட் கவனன்ட் இஸ் அ ஓல்ட் கவனன்ட். அதில் உடைந்து போயிடுச்சு. அது என்னாச்சு? அதிலிருந்து வெளியே போயிட்டாங்க. மீண்டுமாக ஒரு ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை கொண்டு வந்தார். அவர்தான் இயேசு, அவர்தான் ஜீசஸ். அல்லேலூயா. ஆமாம், நான் கொண்டு வர்றேன் எல்லாரையும் என் உடன்படிக்கைக்குள்ளே நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு எப்படி சீனாய் மலையிலிருந்து மோசே கீழே இறங்கி வந்தாரோ, ஏசப்பா பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக? எதுக்காக? புது உடன்படிக்கைக்குள்ளே உன்னை என்னை கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா யாரு? புது உடன்படிக்கையை கொண்டு வந்தவர். எத்தனை பேர் இயேசுவே தெய்வம்னு ஏற்றுனுக்கிறீங்களோ? இயேசு உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கீங்க. புது உடன்படிக்கைக்குள்ளே யாரெல்லாம் வந்தீங்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ இயேசுவை வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் நீ விசுவாசித்து இந்த உடன்படிக்கையில் நீ வருவது தான் திருவிருந்து ஆராதனை. சொல்லுங்கள், என்ன ஆராதனை? நேரம் ஓடி போச்சா? முடிக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஆராதனை? ஆமாம், நம்பர் 1 சொல்லுங்க. பிரதர்ஸ் வாயை திறக்க மாட்டாங்க. இயேசுவை நினைவு கூறுவது தான் திருவிருந்து ஆராதனை. நம்பர் 2 இயேசுவின் மரணத்தை அறிவிக்கிறது தான் திருவிருந்து ஆராதனை. நம்பர் 3 இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை தான் திருவிருந்து ஆராதனை. அதுக்காக தான் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு மட்டுமே இந்த எது கொடுக்கப்படும்? திருவிருந்து கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உடன்படிக்கையில் வந்துக்கிறேன். இப்போ ஏசப்பா கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கையிலேருந்து வெளியே. உடன்படிக்கையில் வந்துட்டேன், நான் கவர்னன்ட்டில் வந்துட்டேன். ஒரு ஒப்பந்தம். உங்கள் மனைவி விட்டுட்டு நீ எப்படி போக மாட்டியோ, உங்கள் கணவரை விட்டுட்டு எப்படி போக மாட்டியோ, அதே மாதிரி ஏசப்பாவை முகமுகமாய் பார்க்குற வரைக்கும் இயேசுவோட உடன்படிக்கையில் இருக்கிறது தாங்க. அதை நினைவு கூறுவதற்காக தான், அதை மீண்டும் ரினியூ பண்ணுவதற்காக தான், அதை நினைக்கிறதுக்காக தான் திருவிருந்து ஆராதனை. சொல்ல மாட்டீங்களோ? சொல்ல மாட்டீங்களோ? லாஸ்ட்டு பார்த்து நம்ம இதுக்கு போயிடலாம். லாஸ்ட் 4வது, இல்லை 3 சொன்னேன், 4வது பார்த்துட்டு வேகமாக போயிடலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனம். வேகமாக. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? என்ன ஐக்கியம்? கிறிஸ்துவின் இரத்தம்.
இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பட்சிக்கிற அப்பம் நாம் பட்சிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. திருவிருந்து ஆராதனை எதுக்கு எடுக்கிறீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தோடும் இயேசுவின் சரீரத்தோடும் ஐக்கியப்படுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் இயேசுவோடு என்ன சரீரம் மாறுறோம்? ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரம் யார் யார் மாறுறது? கணவன் மனைவி. இப்போ நம்ம என்ன யாரோட எந்த சரீரத்தோட இணைகிறோம்? சொல்லுங்க. அப்போ திருவிருந்து ஆராதனைன்னா ஏதோ சும்மா இல்லைங்க. நிறைய பேர் இன்றைக்கி வேற பேசின்னு உக்காந்துக்கிறாங்க. திருவிருந்து ஆராதனை பற்றி தெரியாதவன் தான் பேசின்னு உக்காந்துக்கிறான். திருவிருந்து ஆராதனை அப்படின்னா இயேசுவோடு நீங்கள் என்ன பண்ணுறது? ஐக்கியப்படுவது. சொல்லுங்கள் இந்த வார்த்தை. சொல்லுங்கள், இயேசுவோட ஐக்கியப்படுவது. இயேசு சரீரமாய் நீ மாறுவது. இயேசு சரீரத்தில் நீ ஒரு அங்கமாய் மாறுவது. அதுதாங்க திருவிருந்து ஆராதனை. அல்லேலூயா. சும்மா இல்லை. அப்போ ஏசப்பா சரீரத்தோடு நீ ஒன்றாயிட்ட, யூனிட்டி ஆயிட்டனா வேசியோட, வெபிச்சாரத்தோட, பாவத்தோட, உலகத்தோட கலக்க மாட்டேன். ஏன்னா யார் சரீரம் யாரோட ஒன்றாயிடுச்சு? அப்போ இந்த சரீரம் இயேசுவோட ஒன்றாயிட்டா வேற சரீரத்தில் கலக்குமா? சொல்லுங்க ஐயா, நீங்கள் தான் கலக்கக்கூடாது, கலக்க முடியாது. அதுக்காக தான் திருவிருந்து ஆராதனை. இந்த தெரியாமல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் நிறைய பேர் எத்துன்னு இஷ்டம் போல் இருக்கிறாங்க. அப்போ நீ இன்னும் புது உடன்படிக்கைக்குள்ளே வரல. உன் மனைவியை தவிர வேறு யாரும் எனக்கு மனைவி இல்லை, யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு கல்யாணத்தில் என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். அல்லேலூயா. கல்யாணத்தில் சொல்கிறோம், அது கல்யாணம். திருப்பி என்ன பண்ணுறோம்? நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேரோட என்ன பண்ணுறோம்? திருப்பி பேசுகிறோம். அது உடன்படிக்கை அல்ல. உடன்படிக்கை உடைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உடன்படிக்கையிலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. என்ன நடந்தாலும் கணவன் மனைவின்ற உடன்படிக்கை எப்படி பாண்டேஜில் நீங்கள் சாகர வரைக்கும் இருப்பீங்களோ அதை காட்டிலும் இயேசு என்றவரோட உடன்படிக்கையில் இருக்கணும். இயேசுவோட உன் சரீரம் ஐக்கியமாக இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தில் நீங்கள் ஐக்கியப்படுகிறீங்க. யோவான் 6:57 மட்டும் வாசித்து வேகமாக முடிக்கலாம். யோவான் 6:56-57 வசனங்களை வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்குள்ள நிலைத்திருக்கிறாரா? என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாங்க? யார் இருக்கணும்னு நம்ம எடுக்கிறோம் தெரியுமா? எனக்குள்ளே இயேசு, நான் இயேசுக்குள்ளே. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? திஸ் இஸ் ஹோலி கம்யூனியன். இதுதான் திருவிருந்து ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் தெரியாமல் எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், இந்த 4 விஷயங்களை சொல்லுங்கள். நம்பர் 1, இயேசுவை நினைவு கூறுவது, அவருடைய மரணத்தை பிரசங்கிப்பது, புதிய உடன்படிக்கை, இயேசுவோட உடன்படிக்கைக்குள்ளே வர்றது. அப்படி சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்திலும் சரீரத்திலும் ஐக்கியமாக இருப்பது தான். அவர் நமக்குள்ளே இருப்பார், நாம் அவருக்குள்ளே இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? பாடுறீங்களா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு திருவிருந்தை பற்றி விவரமாக புரிஞ்சிச்சு?
ஆமாம், இன்னைக்கு இது வரைக்கும் நான் ஏனோதானமாக வந்திருந்தேன். இது வரைக்கும் நான் திருவிருந்து எடுக்காதவங்க நீங்கள் தயவு செஞ்சு திருவிருந்து எடுக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் எடுக்கலைன்னா இத்தனை விஷயங்கள்ல நீங்கள் தூரமாக இருப்பீங்க. உனக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்காக தான் உங்களை இந்த மாதிரி வஸ்திரங்களை போட்டுட்டு ஆயத்தத்தோடு வரணும். இது கனமாக என்னணும், இது என்ன விருந்தா? திருவிருந்து. ஹல்லேலூயா. ஆமாம், திரியேக தேவனுடைய விருந்து. ஆமாம், அந்த தேவாதி தேவன் நமக்காக வைத்த விருந்து. இந்த உலகத்தில் எல்லா விருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்களன்னா வயிறு கெட்டுடும், உடம்பு கெட்டுடும், எல்லாம் கெட்டுடும். ஆனால் திருவிருந்து நீங்கள் சாப்பிட்டீங்களன்னா கெட்டுப்போன உங்களுடைய சரீரம் சுகமாய் மாறும். திருவிருந்தை நீங்கள் எடுத்தீங்களன்னா உங்களுடைய ஆவி ஆத்மா பலப்படும். ஏன்னா நீங்கள் இயேசுவோடு ஐக்கியப்படுகிறதற்கு, இயேசுவோடு உறவாடுவதற்கு, புது உடன்படிக்கை நினைவு கூறுவதற்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்களை பாவம் நெருங்கி வரும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வரும், ஏய் இந்த சரீரம் இயேசுவோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட சரீரம், இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமான சரீரம். இந்த சரீரத்தில் நான் எப்படி பாவம் செய்வேன்? நான் உடன்படிக்கையிலிருந்து நான் உடைக்க மாட்டேன். உடன்படிக்கையை நான் உடன்படிக்கைக்குள்ளே வந்து இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லுக் அட் டு காட். ஆண்டவர் நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை மூடினா தான் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க முடியும். நீங்கள் கண்ணை மூடாத வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்கள முன்னாடி இருக்கிறவங்கள தான் பார்த்துன்னு இருக்க முடியும். நீங்கள் கண்ணை மூடி லுக் அட் டு காட், ப்ரே டு காட், டாக் டு காட். ஆண்டவரோட பேசுங்க. ஆமென். டோன்ட் வேஸ்ட் திஸ் டைம், வெரி வேல்யூபிள் டைம் ஃபார் யூ. இது விசேஷமான ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். சப்மிட் யுவர் லைஃப், சப்மிட் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட திட்டவட்டமாக இன்று கால வேலையை பேசியிருக்கிறார். திருவிருந்து ஆராதனையில் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இது வரைக்கும் உடம்ப, இது வரைக்கும் சரீரத்தை, ஆமாம் எங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சரீரத்தை, ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டிய சரீரத்தை, ஆண்டவர் உலா வேண்டிய சரீரத்தை, ஆண்டவர் சஞ்சரிக்க வேண்டிய சரீரத்தை பாவத்துக்கும் உலகத்துக்கும் வேசித்தனங்களுக்கும் வேசிய கள்ளங்களுக்கும் நீங்கள் கொடுத்து கெடுத்துட்டீங்களா? நீங்கள் புரோக்கன் ஆயிட்டு இருக்கிறீங்க. கோவனன்ட்லேருந்து புரோக் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வந்துருங்க. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கையிலேருந்து நான் வெளியே போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆண்டவரே, நான் உடன்படிக்கையில் வந்துடுறேன் ஆண்டவரே ப்ளீஸ். என் சிந்தனையில், என் எண்ணங்கள், என் வாழ்க்கையில் உடன்படிக்கைக்குள்ளே வருகிறேன். Everybody, submit your life. Amen. Hallelujah. Asking to God, ஆண்டவரை கேளுங்க. Clean me Lord, clean me my body, clean me my eyes, clean my tongues, clean my heart, mind, inner man, outer man. Pour your blood. இயேசுவே, உங்க இரத்தத்தை என் மேலே தெளிப்பீராக. இயேசுவே, உங்க இரத்தத்தை என் மேலே தெளிப்பீராக. உங்க இரத்தத்தை என் மேலே தெளிப்பீராக. என்னை இரத்தத்தாலே கழுவுவீராக. Lord, please clean me Lord. அப்பா, உம்மோடு உறவு கொள்ளும்படி இந்த சரீரம் உம்மோடு ஐக்கியப்படும்படி ஆண்டவரே, பாவத்தோட உலகத்தோட பிசாசோட உமக்கு இஷ்டமில்லாத காரியத்தோட நான் ஐக்கியப்பட மாட்டேன். இயேசுவோடு ஐக்கியப்படுவேன். எல்லாரும் அர்ப்பணிங்க உங்களை. தகப்பனே, இன்றைக்கு நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, உம்மை நினைவு கூறுகிறோம் டாடி. உங்கள் மரணத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். உம்முடைய உடன்படிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். உடன்படிக்கையில் இருப்போம் ஆண்டவரே. அப்பா, உம்மிலே அன்பு கூறுவோம், உம்மிலே ஐக்கியப்படுவோம். அதுக்காக தான் ஆண்டவரே இந்த திருவிருந்து எடுக்கணும். இது தெரியாமல் எத்தனையோ பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே திருவிருந்து எடுக்காம சடங்காச்சாரமாக எடுக்கிற சபைகளை, விசுவாசிகளை மாற்றும், இங்கே இருக்கிறவர்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டீரே, எங்களுக்கு 1000 ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்கு 1000 அடிகளை ஏற்றுக்கொண்டீரே, அவமானங்களை பெற்றீங்களே, எங்களை உயிர் வாழ செய்வதற்கு, எங்களுக்கு அழகு பார்ப்பதற்கு. உங்கள் அழகை இழுந்து போயிட்டீங்க ஆண்டவரே. உங்கள் அழகை இழுந்து போயிட்டுங்க. உங்களுக்கு முகத்திலே ரூபம் இல்லாமல் போய்விட்டது. உங்கள் அழகான முகம் ஆண்டவரே, உங்கள் அழகான அன்புள்ள முகம், எங்களுக்காக முக ரூபத்தை எழுந்து போய் விட்டீங்களே.
எங்களை அழகுள்ளவர்களாய் மாற்றும்படி, எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் மாற்றும்படி, எங்களை அக்கினி தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கும்படி, எங்களை நரகத்திலிருந்து ரட்சிக்கும்படி எங்கள் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட நல்ல இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுதும் உம்முடைய உடன்படிக்கையிலேயே இருப்போம் ஆண்டவரே. உங்கள் உடன்படிக்கையை கடைபிடிப்போம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உடன்படிக்கையிலேருந்து வெளியே போக மாட்டோம் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவரோடு சொல்லுங்கள், ஆண்டவரோடு சொல்லுங்கள், ஆண்டவரோடு சொல்லுங்கள். எத்தனை பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு, எத்தனை பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு, எத்தனை பாக்கியம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு. எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் கழுவி சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்லுங்கள். சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே.